வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ஒரு 15 நாள் அவ்வளோதான் இருக்குது. 19 நாள் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம 4-5 நாள் நம்ம எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட 2017 தொடர்ச்சியாக நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வர்றோம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இது பக்கங்கள் குறைவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் ஆதென்டிகேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஞானபீட விருது கூட நம்ம கொடுத்ததா ரைட்டு, டிஎன்பிசி தப்பாக கொடுத்துருக்கு, சரியா? ஸோ அதை நம்ம ப்ரூவ் கூட பண்ணிட்டோம். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை செய்யப்பட்டு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக உங்களுக்கு குரூப் 2க்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பேன், குரூப் 4க்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஓப்பன் ஃப்ரீ எல்லோரும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த பிடிஎஃபை நான் அப்டேட் பண்ணிட்டேன், சரியா? தென் இன்னொரு வெர்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேட்டகரைஸ் பண்ணி ரீசன்ட் ட்ரெண்டில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்களோ ஸோ அதையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பின்னாடி காட்டலாம், சரியா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock மேலே நீங்கள் வாங்கிக்கலாம். டேரெக்டாக இன்ஸ்டியூட்லேயே சென்னையில் வாங்கினீங்கன்னா 100, சரியா? 100 டேரெக்டாக இன்ஸ்டியூட்டில் வாங்கினீங்கன்னா. அப்புறம் வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொரியர் மட்டும்தான், நோ சாஃப்ட் காப்பி இன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், அவ்வளோதான். சாஃப்ட் காப்பி நான் யாருக்கும் இதை கொடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பே பண்ணுறீங்களோ கொரியர் அனுப்பிடும், அவ்வளோதான். இதுக்கு நான் சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிரிண்டிங் காஸ்ட் தான். நான் அதிகமாகலாம் சார்ஜ் பண்ணல, ஒன்லி பிரிண்டிங் அண்ட் கொரியர் காஸ்ட்டு தான். ஸோ கொரியர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 180 rupees, சரிங்களா? ஸோ 180 rupees. நான் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் டெலகிராமில் லிங்க் கொடுப்பேன். அதில் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஒரு நம்பர் தருவேன். அதுக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணதுக்கப்புறம் ஐ வில் ஃபாலோ இட், ரைட்? தென் மாடல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், சரியா? இந்த மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாரமே இருக்கும். எல்லாருமே அடுத்த வாரம் தான் வைப்பாங்க. பட் நான் முன்னாடியே வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஒரே நிமிஷம் டேட்டை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும், சரியா? 5 திருநெல்வேலி இன்ஸ்டியூட்டில் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் தேதி சென்னை இன்ஸ்டியூட்லேயும் நடக்கும், ரைட்? பட் 6ஆம் தேதி தென்காசியை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்காசி லைப்ரரியோட தென்காசியோட நம்ம அகாடமியும் சேர்ந்து தென்காசியில் ஒரு ஓப்பனாக ஒரு இது பண்ணுறோம். பட் இந்த 2 இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் எப்படி இந்த கொஷினை அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் சொல்லுவேன். இதை பற்றி நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த மாடல் டெஸ்ட்டும் கிடைக்கும். மாடல் டெஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாகவும் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆன்லைன்லேயே பிடிஎஃபாக அவங்களுக்கு கொடுப்பேன். பட் இதெல்லாம் என்ன யாரெல்லாம் இதை இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஓப்பனாக கொஷின் போடக்கூடிய ஐடியா இது வரைக்கும் எனக்கு இல்லை, சரியா? அதனால் சொல்கிறேன், ரைட்? இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். முதல் ஒரு 6-7 பக்கம் அதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். அது நம்ம சேம் ஃபார்மேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். டார்கெட் இயரு, அதுக்கப்புறம் புதிய நாட்கள், அதனுடைய நோக்கங்கள், பார்த்திங்கன்னா புயல் அதற்கு யார் பெயரிட்டா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாநாடுகள், அதுக்கப்புறம் மத்திய பட்ஜெட்டை ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்போம். இதிலிருந்துலாம் கொஷின் கேட்குறான், ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்குறான். அதே மாதிரி எக்கனாமிக் சர்வேயும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்போம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பட்ஜெட்டையும் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இதிலேருந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப இதாக சொல்ல போனால் பர்டிகுலராக இந்த ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் 15லேருந்து 20 கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க முடியும் அப்படின்னு கருதுகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் கேம்பெயின். ஸோ இதையுமே நம்ம உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாமோ அதற்கேற்ற மாதிரி நம்மளே யோசித்து எல்லாத்தையுமே இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது. முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் யார் பண்ணுறா, அதில் உள்ள முக்கியமான குறிப்புகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th ஃபாரஸ்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு, வனநிலை அறிக்கை, இதுவுமே வந்து நம்ம வந்து we are covered. இதிலேருந்து கண்டிப்பாக கேட்கலான்னு எதிர்பார்க்குறேன். மாங்க்ரோவ், வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் சமீபத்தில் இதில் நிறையா இருக்கும். பட் நான் கடைசி ஆகஸ்ட்டில் வந்ததை மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்தா நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ எப்படியெல்லாம் நம்மளால் இது பண்ண முடியுமோ அதுக்கான கூடுதலான ஃபேக்ட்டு இதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்விரான்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸை தனியாகவே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஐ டேக்ஸு, ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இஸ்ரோவோட மிஷன்ஸு, சமீபத்தில் நடந்தது, அடுத்து எதிர்காலத்தில் வரக்கூடியது என்ன அப்படிங்கிறது, மத்திய அரசினுடைய திட்டங்கள், இதை ஏற மட்டும் கொடுத்துருப்பேன். மேஜர் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இடையில புதுசு புதுசாக வந்ததெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீட்டாக பாக்ஸ் போட்டு எந்த துறை ஆரம்பிச்சது, என்ன நோக்கம், என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மாநிலங்களுடைய திட்டங்கள், அதுக்கப்புறம் இதில் முக்கியமான மாநாடுகள், அப்புறம் ரிப்போர்ட், முக்கியமான ரிப்போர்ட். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸு, ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி அண்ட் கிளைமேட் இண்டெக்ஸு, என்எஃப்எஸ் ரேங்கிங்கு, அப்புறம் என்ஐஆர்எஃப். ஸோ இதெல்லாம் கவர் பண்ண முடியும். மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸு, இது வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக எலாபரேட்டாக வந்து என்ன ஐ ஹாவ் கவர்ட். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் படித்தா உங்களால் வந்து ஒரு 15லேருந்து 20 கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும்னு நான் கருதுகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும். ஸோ சூப்பர் கம்ப்யூட்ரு, அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நிறையா விஷயங்களை கொடுத்துருக்கேன். கிரிக்கெட்டை நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு பார்த்திங்க, செஸ்ஸை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருப்போம். சரியா, மாஸ்கோட்டு, வரக்கூடிய ஈவெண்ட்ஸு, அப்புறம் பல்வேறு பிரச்சாரங்கள், கேம்பெயின்ஸ். ஸோ இதே மாதிரி தமிழ்லேயும் இருக்கும். சரி, போர்ட்டல்ஸ், வெப் போர்ட்டல்ஸு, அப்புறம் முக்கியமான முன்னெடுப்புகள், இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம அடுத்த முக்கியமான அவார்ட்ஸு, இந்த மாதிரி நம்மளால் வந்து எதெல்லாம் முக்கியமான, அதாவது வந்து இந்த டேஸ் அண்ட் இது இந்த சமீபத்தில் எனக்கு எதெல்லாம் முக்கியமாக பட்டிருக்கோ அது. ஸோ இதுதான் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து தமிழ்லேயே இருக்குது. தமிழ் உள்ள இதாக இருக்குது இல்லையா. ஸோ இது தமிழ்லேயே இருக்குது. தமிழும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன்ஸு, ஸோ உங்களுக்கு அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதே இது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின அப்டேட் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.